இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியயா விட்டு விலகி இருந்தாதான் என் உயிரை காப்பாத்திக்க முடியும்னு அப்பா சொல்லிட்டு போறாரு கணேசா. ஆனா பெரியயா விட்டு விலகுனா அடுத்த நிமிஷம் என் உயிரே போயிடும்னு அப்பாக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீ கவலைப்படாதக்கா, அம்மாவும் நீ கும்புற கடவுளும் உன்னை கைவிட மாட்டாங்கக்கா. எல்லாமே நல்லதாவே நடக்கும்க்கா. என்ன அது? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஆதி? பார்வதி பத்தின விஷயம்தான்ப்பா. பார்வதி பத்தின விஷயமா? நான் தான் என் பர்த்டே அன்னைக்கு உங்க விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்குள்ள எதுக்காக உங்க அம்மா பார்த்து பேசணும்னு நினைக்கிறாதே? எங்க கல்யாண விஷயத்தை பத்தி நான் அம்மா கிட்ட பேச வரலப்பா. பார்வதியோட உயிரை காப்பாத்துறத பத்தி அம்மா கிட்ட பேசணும். அதுக்காக தான் நான் வந்தேன். நீ என்ன சொல்றாதே? பார்வதி உயிரை காப்பாத்தணுமா? என் மருமகளோட உயிருக்கு அப்படி என்ன ஆபத்து ஆதி? நீங்களும் அம்மாவும் பார்ட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் மட்டும் சரியான நேரத்துல பார்வதியை கண்டுபிடிக்காம போயிருந்தா பார்வதி உயிரோடவே பார்த்துருக்க முடியாதுப்பா. கடவுள் தான் சரியான நேரத்துக்கு உனக்கு பார்வதியை காட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, பார்வதி எப்படி கார்ல மாட்டிக்கிட்டா? பார்வதி ஒன்னும் தானா காருக்குள்ள மாட்டிக்கலப்பா. சித்தியும் மித்ராவும் தான் பார்வதி கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணி காருக்குள்ள லாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என் மருமக இப்ப எப்படி இருக்கா? பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லப்பா, அவன் நல்லா தான் இருக்கான். பார்வதியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒண்ணும் ஆகாத. என் மருமக என்னைக்கு நல்லாவே இருப்பா. அம்மா கிட்ட நாளைக்கு காலையில பேசிக்கலாம். நீ போய் தூங்காதே. சரிப்பா, குட் நைட். ஓகே. எதுக்கு அது 2 காரு? ஆபீஸ் தானே போறோம். 3 பேர் ஒரே கார்லயே போயிருவோம். அது எனக்கு தெரியாதா? எனக்கு ஐடியாலாம் சொல்லாத, சொல்றத மட்டும் கேளு, புரியுதா? போங்க. நீ சொல்றத கேக்குறேன். அப்படி இருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கே. என்ன டவுட்? அப்படியே நானும் அருணும் தனி கார்ல கிளம்பி போற மாதிரி இருந்தாலும் எங்க 2 பேத்துக்குமே டிரைவிங் தெரியும். 2 பேர்த்திட்டையுமே டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. என்கிட்ட இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸே இருக்கு. அப்படி இருக்கப்ப நாங்க ஏன் சுந்தரத்தை கூப்பிட்டு போனோம்? ஷாம், ப்ரோ எதுவுமே காரணம் இல்லாம சொல்லவும் மாட்டாரு, செய்ய மாட்டாரு. உனக்கு தெரியாதா? ப்ரோவோட பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ வா, நம்ம சுந்தரத்தை கூப்பிட்டு ஆபீஸ் போயிடலாம். ஆதி அப்படி என்ன பிளான் போட்டிருக்கான்? என்ன ஷாம், ப்ரோவோட ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ இப்படி ஒரு டியூப் லைட்டா இருக்கியே. ப்ரோ எதுக்காக சுந்தரத்தை நம்ம கூட ஆபீஸுக்கு கூட்டிட்டு போக சொன்னாருன்னு உனக்கு இன்னுமா புரியல? ஷாம், தெரியாம தான் கேக்குறேன். இது கூட தெரியாம நீ எப்படி சிந்துவலா கரெக்ட் பண்ண போற? அதுவா?
ஓ சரி இப்பதான் எனக்கு புரிஞ்சதா அது நடத்து நடத்து. ஏன் நீ நடத்துன்னு சொல்லனா நான் நடத்த மாட்டேன் போட. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? டேய் உன்னையும் தான் போ. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? வா போலாம். உங்க அண்ணன் திட்டுறதுக்குள்ளேயும் கிளம்பிடலாம்டா. ஐயா ஹலோ கேட் செக்யூரிட்டி, சொல்லுங்கய்யா. மேனேஜர் கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் கூப்பிட சொல்லுங்க. இதோ சொல்றேங்கய்யா. மாமா அக்கா தூங்கிட்டு இருக்காளா? இல்ல மாமா, சும்மா கண்ணு மூடி தான் படுத்திருக்கு. சரி வா. கணேசா படிக்கலையா? இல்லக்கா, தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி, எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. டீ போட்டு எடுத்துட்டு வரியா? போட்டு தரேன்க்கா. ம். அக்கா, நான் கேக்குற கேள்விக்கு நீ ஒரு பதில் சொல்லு. என்னது? ஆமா, ஆதி மாமாவும் உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்க்கா? என் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால எப்படி அளவெல்லாம் சொல்ல முடியும்? சாமி உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அம்மா உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு யாராவது கேட்டா என்ன சொல்ல முடியும்? வானத்தை விட அகலமா, கடலை விட ஆழமா என் மாமாவை எனக்கு பிடிக்கும். மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? நீ டீ குடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னல, அப்பவே வந்துட்டேன். இந்தா. அப்போ கணேசன் கேட்ட கேள்விலாம் உங்க வேலைதானா? அக்கா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ம். எதுக்காக மாமா என்கிட்ட விளையாடுனீங்க? உன்கிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா? உனக்காக நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை குடி.